கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? எடுத்ததெல்லாம் எடுத்தான், உன் வலது கையை எடுத்தான். வாங்க மாமா, மீன் பிடிக்க போலாம். மன்னிச்சுங்க மாமா, உங்களுக்கு தான் கச்சா பிடிக்கவே கை இல்லையே. கையிலடா, கால் இருக்குல. நிவா, என்ன மாமா? உனக்கு பிடிக்குமே மீன் கொண்டு வந்திருக்கேன். எனக்கு வேண்டாம் மாமா. இல்ல நிவா, பொரிச்ச மீன் நல்லா இருக்கு. பிடிக்காதுங்கறல்ல. அறிவில உனக்கு லூஸ் மாதிரி. நிவேதா, யார் நினைச்சிட்டு இருக்க அவனை? அம்மா போனதுல இருந்து அவ ஸ்தானத்துல இருந்து உன்னை காப்பாத்திட்டு இருக்கிறவன். அவ சின்ன பொண்ணு, திட்டாதீங்க மாமா. ஐயர் வீட்டு பொண்ணா போயிட்டாங்களா? ஐயர் வீட்டு போனா நீங்க? ராமானுஜம் வாசிக்கிற மாதிரியே இருக்குமா? வணக்கம். வா பாரதி, உங்க அப்பாவை பத்தி தான் சொல்லிட்டு இருந்தேன். அப்படிங்களா? அம்மா, பாரதிக்கு மோர் கொடுமா. சாப்பிடு தம்பி. நேத்து பக்கத்து வீட்டு மாமி நிவேதா கிட்ட கொடை வாங்கிட்டு வந்தாங்களா, அதான் கொடுத்துட்டு. கொடு. அச்சம் தவிர் ஆண்மை தவறேல். என்ன நிவா, கோமா? அப்போ 3 மணிக்கு கோயில் பாறைக்கு வர சொல்லிட்டு இங்க பள்ளிக்கூடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வெடிப்புற பேசு. இல்ல, ரௌத்திரம் பழகு. இந்தா கொடு. சமுத்திரக்கால, தங்கையா, சவுந்தரம். ஏன் மாமா ஏன் காட்டுக்கு மட்டும் காசு எடுக்க மாட்டேன்ற? டேய், உனக்கு எது காடு? உன் காடத்தான் முனிசி பிடிட்டு போயிட்டார்ல. ஆமா, நான் தான் கேட்கறேன். ஆளுக்கு ஒரு காடு தான்டா, உனக்கு மட்டும் எப்படி 5-6 காடு வந்துச்சு? ஏன்னா இந்த தலைக்கு 3 சீப்பு தேவைப்படும் போது அண்ணனுக்கு தேவைப்படாதா? இந்த தலைக்கு வேணுதான். மாமா, நம்ம ரேஷன் கடையில பெரிய தப்புன்றாங்க மாமா. என்ன? சீமை தண்ணி ஊத்துறப்ப பாமாயில் ஊத்துறாங்க, பாமாயில் ஊத்துறப்ப அரிசி போடுறாங்க. இப்படி பல வருஷம் இருக்குல்ல, வரிசைக்கு ஒரு காடு வேணும்ல. நான் எவ்வளவு விவரமா செஞ்சுக்கிட்டு இருக்கேன், உன் பற்றி ஏதாவது கேட்டுக்கிட்டு இருக்க வேண்டியதான். ஆகா, வரிசைக்கு ஒரு காடு வேணுமாம்ல இருக்கு. ஐயோ மாமாடா, என்னடா வீட்டுக்குள்ள அடங்கோழி மாதிரி கிடந்தார் முத்துப்பாண்டி, இப்ப என்னவா நெஞ்ச தூக்கிட்டு வந்து நிக்கிறார்? ஏண்டா நீ திருந்தவே மாட்டியா? ஏழை பாளைங்க அரவைத்து கஞ்சாவை குடிக்கணும் அரசாங்கம் அந்த அரிசி காலை கொடுத்து வச்சிருக்கு. அதே அளவடியை பிடிக்கிட்டு அவங்க வயிற்று அடிக்கிறியே. நான் ஒண்ணு அவங்க வயிற்றுல அடிக்கல, சாராயம் குடிக்க 5-10 கொடுத்துட்டு தான் வாங்குறேன். ஐயா, ஒத்த கையா போய் சொல்றாயா? எங்கெல்லாம் அடிச்சு புடிச்சு ரேஷன் கடையில வாங்கிட்டு போய் அரிசி பருப்பு வாங்கி டவுன்ல மொத்தமா வியாபாரம் பண்ணி போடுறாங்க. காசு கூட சரியா கொடுக்குது இல்லையா? இது வரைக்கும் ஒத்த பைசா கூட வாங்கலீங்க ஐயா. பாவப்பட்டவங்க வயிற்று அடிக்காது.
காலையில அவங்களுக்கு கொடுத்துரு. போங்கடா போங்க. போய் இந்த டீ கடையில டீயை வாங்கிட்டு அதுல பண்ருட்டி தொட்டு திங்கிற மாதிரி திருங்க. உடம்புல மண்ணெளி போட்டீல இப்ப மாதிரி ஏய், டேய். என்ன எங்க கோயிலுக்கா தோப்புக்கா மொட்டை மாடிக்கா ஆமா நீ ஏன் மீன் சாப்பிட மாட்டேன்னு சொன்ன? உங்களுக்கு பிடிக்காதுல்ல அதான். மக்கு உங்களோட பழக்க வழக்கம் உங்களுக்கு, எங்களோட பழக்க வழக்கம் எங்களுக்கு. இதுல காதலை ஏன் பலிக்கடா ஆக்கணும்? அவங்க பாதையில அவங்க போகணும். மனசும் ஒண்ணா இருக்கும் போது இதெல்லாம் சும்மா. புரியுதா? சரி இந்த சாப்பிடு. இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். சரி கை காட்டு. இந்த பொரிச்ச மீன் அழகான இந்த உள்ளங்கையில மருதாணி வச்ச மாதிரி இருக்கு. ஆமா நீ ஏன் மருதாணி வச்சுக்க மாட்டேங்கிற? இல்ல பாரதி, எனக்கு தெரியாது. நாளைக்கு என்ன பார்க்க வரும்போது மருதாணி இல்லாம நீ வரக்கூடாது. அம்மா மருதாணி வச்சுக்கவா? சொல்லுமா வச்சுக்கவா? ஏன்பா கண்ணா உன் முறை பொண்ணு செத்து பொண்ணு உங்க அக்காட்ட போய் மருதாணி வச்சுக்கிறான்னு கேக்குத. உசுரோட இருக்கிற உங்ககிட்ட கேட்டா ஊர்ல இருக்கிற மரத்தை பூரா ஆணி வேறு அக்கு வேற மடக்குன்னு புடிங்கிட்டு வந்துட மாட்டியா? சொல்லிட்டல்ல, இன்னைக்கு ஊர்ல எத்தனை மருதாணி மரம் சாயுதோ. வாங்க சாச்சிருவோம். அவர் ஆசைப்படுறாரு. அதாம்மா என் பாரதி ஆசைப்படுறாரு. நான் மருதாணி வச்சுக்கவா? ஏம்மா சிரிக்கிற? உன்னை மறந்துட்டேன்னு பாத்தியா? இல்லம்மா. உங்க அப்பா இருக்கு நம்மளெல்லாம் கவனிக்க ஏது நேரம்? அவரு ஊரு பிரச்சனை, அவங்க பிரச்சனை, இவங்க பிரச்சனை எல்லாத்தையும் தூக்கி தலைமையில போட்டுப்பாரு. அப்புறம் ஏன் இம்புட்டு நேரம்னு கேப்பியா? அப்பா சொல்வாரு, சின்ன தாயி, ஆத்தா, நாச்சியா, என் செல்லம் மன்னிச்சிடாத்தா, காலைல வீட்டுல விசேஷம், அதான் இம்புட்டு நேரம். நான் வேணா உக்கி போட்டுமா? நல்லா போடு. என் புருஷனே கிண்டல் பண்ற நீ. உன்னை என்ன பண்றேன் பார். போய் பாரதி வீட்டுல போய் விளையாட்டு வா போ. சரிம்மா. மா ஐயரே நீங்க சொல்லுங்க. நீங்களே சொல்லுங்களேன். அண்ணா என்ன சொன்ன? அது அம்மா, முத்து பாண்டி கள்ளச்சாராயம் காய்ச்சனவங்கள காமாடு தலைமாடு தெரியாம வெட்டி போட்டாரு. அதனால நாங்க அவரை கைது பண்ண போறோம். ஐயோ, அவர் எப்படியும் வெளியில வர்றது கஷ்டம்தாம்மா. அவர் வெட்டினதுல ஒருத்தர் செத்தே போயிட்டார். எப்படியும் 14 வருஷம் உள்ள வச்சிருவா. ஊரே நல்லா இருக்கணும் ஆசைப்பட்டார். அவருக்கு இப்படி ஒரு நிலைமை.
பாத்து பாத்து. மாமா அம்மா கிட்ட கேட்டு நீ கொண்டு வந்துட்டியா? மாமா உள்ளங்கைக்கு மருதாணி வைக்காத, நான் அப்புறமா வச்சுக்கிறேன். அப்ப விடிய காலையில வந்து கையை கழுவி விட்டு நான் தான் எப்படி சவந்திருக்குன்னு பார்க்கணும். சரியா? சரி மாமா. என்ன என்ன நிவா, எதுக்கு இந்த நேரத்துல? நான் சொல்றத கேளு. இந்த உள்ளங்கையில உன் பேரும் என் பேரும் சேர்த்து பி என்ன இனிஷியல் போடு. அதெல்லாம் ஓடியா. போய்தான் ஆகணுமா? ஆமா. சரி. சமயம் நல்லா சவந்திருக்கணும். டேய், நான் என் அக்கா பிள்ளைய பார்க்க போறேன். உங்களுக்கு இங்க என்னடா வேலை? சும்மா துணைக்கு வரான். துணைக்கா? மாமா வர சொல்றேன். நிவா, நிவா, நிவா. என்ன மாமா? கை எப்படி சவந்திருக்குன்னு பாக்குறேன் நிவா. எனக்கு தூக்கம் வருது. நிவா, எந்திரி நிவா. என்ன மாமா? எந்திரி நிவா, கை எப்படி சவந்திருக்குன்னு பாக்குறேன். எனக்கு தூக்கம் வருது. வா சீக்கிரம் வா. ராத்திரி எல்லாம் நான் தூங்கவே இல்லை. இது நம்ம தவட கோவலதான். என்னது பிஎன்? உனக்கு சொல்லாம எப்படி மாமா? கண்டிப்பா சொல்றேன். நான் ரொம்ப நாள் கழிச்சு மருதாணி வச்சிருக்கேன். ஊர்ல எல்லாருக்கும் காட்டணும். கண்டிப்பா நீ வா. முதல்ல போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா. சரியா? பெரிய தலை ஆடுனா எல்லா தலையும் ஆடும். பெரிய தலைக்கு குறி வைப்போமா? ஒரு பக்கம் கேள்வி, இன்னொரு பக்கம் பதில். இங்க தத்துவம், கோபம், படி, சிரிப்பு, நிதானம், அது இது எல்லாம்